விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜன் சகோதரர் தனபாலுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய சாட்சிய பதிவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கறிஞர் ஆணையர் கார்த்திகை பாலன் இதனை தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜன் சகோதரர் தனபால் இந்த வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் 1,10,00,000 ரூபாய் மாநில சீடு வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனபாலுக்கு நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் அவருடைய சாட்சியத்தை பதிவு செய்வதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு பதிலாக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து தனது இல்லத்தில் பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இந்த சாட்சிய பதிவுக்காக வழக்கறிஞர் கார்த்திகை பாலனை வழக்கறிஞர் ஆணையராக நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த ஜனவரி 4ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அந்த சாட்சிய பதிவானது செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் நியமித்த வழக்கறிஞர் ஆணையர் கார்த்திகை பாலன் எடப்பாடி பழனிசாமியினுடைய சாட்சிய பதிவு நடைமுறையை முடித்து விட்டதாகவும் கூறி 6 ஆவணங்கள் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி சதீஷ்குமார் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் இணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.